9/12/2024 வின்வின் கம்பெனி 799க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். நேற்று பாருங்கள், அக்ஷயா 680க்கு ஆல் போர்டு நம்ம 4-8 கொடுத்துருந்தோம். 4 வெற்றிகரமாக பாஸ் ஆகிருக்குது. 7ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம், சி போர்டுக்கு வந்திருக்கு. 4ஆம் நம்பர் பி போர்டுக்கு போயிருக்குது. சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா 3, 4, 7. சரிங்களா? 8 எடுத்துருந்தோம், 8க்கு பவர் 3, 8 வரலான்னு சொல்லி தான் கொடுத்துருந்தேன். அதேமாதிரி பாருங்கள், 37ங்கிற நம்பர் 2Dயில் அழகாக கொடுத்துருக்குறேன். ஏசிக்கு பாஸ் ஆகிருக்கு, 37. சரிங்களா? ஏன்னா அந்த மாதிரி தான் கான்செப்ட் இருந்து 1, 8, 7ன்னு இறங்கணும். அதனால் அந்த நம்பரை வச்சுருந்தேன் நான். இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு வின்னிங் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் ரொட்டேட் ஆகியும் வரலாங்கிறது தான் நம்மளுடைய இது. சரிங்களா? அது கரெக்டாக 37 நான் கொடுத்த மாதிரியே நம்பர் வந்துருச்சு. கொஞ்சம் அலைன்ஸ் பண்ணி தான் எடுத்திருந்தேன் நேற்று. எப்படியாவது ஒரு வின்னிங் எடுத்துணும். நான் 3 டிஜிட்டலில் மட்டும் நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். இல்லைன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். ஏன்னா இங்கே பாருங்கள், பாக்ஸில் 7, 8, 4ங்கிற நம்பர் வந்துட்டு பிசிக்கு வின்னிங் வரும். இது வந்து 4, 7 வெளியே வரும். அது 8ல் மட்டும் நம்ம 3 வச்சுருந்தோம்னா அழகாக ஒரு ஃபுல் வின்னிங் வந்திருக்கும். நமக்கு கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. சரிங்களா? ஏன்னா 7, 3ன்னு 3, 7ன்னு எடுத்துருக்கும் போது கூடையில் ஒரு 4 தூக்கி போட்டுருந்துருக்கலாம். அழகாக 374 இல்லை 347 கொடுத்துருக்கலாம். ஆனால் கொஞ்சம் யோசனை பண்ணி நீங்களாம் எடுத்தீங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்கலாம். நாளைக்கு உண்டான கணிப்பை பார்த்துடலாம். வின்வின் 799. சரிங்களா? அதுக்கு உண்டான ட்ரா. அதுக்கு முன்னாடி பாருங்கள், 8610575149 கேரளா மற்றும் டியர் புக்கிங் 4 ஷோ இருக்குது. 1 மணி டியர், 6 மணி டியர், 8 மணி டியர், 3 மணி கேரளா. 4 ஷோ புக்கிங் இருக்குது. புக்கிங் போட விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வாட்ஸ்அப்பில் ஹாய் மெசேஜ் பண்ணுங்கள். டீட்டெயில்ஸ்லாம் சென்ட் பண்ணப்படும். அதுக்கப்புறமா டிக்கெட் புக்கிங் போட்டுக்கலாம். புக்கிங் ஒன்லி. சரிங்களா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 6, 9ங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. 2ஆம் நம்பர் சப்போர்ட்டு கொடுத்துருக்கேன். 2ஆம் நம்பரும் உள்ளே வரலாம், வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகமாக. சரிங்களா? 2, 7 வரலாம். அதனால தான் 2யுமே வச்சுருக்கிறேன். பாருங்கள், 6க்கு பவர் 1, 9க்கு பவர் 4, 2க்கு பவர் 7, 174 கொடுத்துருக்குறேன். சரிங்களா? இது வந்து உங்களுக்கு கணிப்பில் அப்படி ஏதாவது வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஆல் போர்டு எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது 6, 9. சப்போர்ட்டுக்கு 2, அதுவும் வரலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் எது சூஸ் பண்ணி நீங்கள் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 9, 1ன்னு வச்சுருக்கிறேன். பி போர்டை பொறுத்த வரைக்கும் 6, 7, சி போர்டில் 5, 8ன்னு வச்சுருக்கிறேன். சரிங்களா? நமக்கு எப்போவுமே இந்த ஏபிசி ரொம்ப முக்கியம். ஏன்னா போர்டு வாரியாக எடுக்கிறோம். ஆனால் அது வந்துட்டு சில நேரம் போர்டு மாறிடுது, ஆனால் வின்னிங் வருது. சரிங்களா? அதனால் கொஞ்சம் பார்த்து நீங்களும் கொஞ்சம் கணிச்சு வச்சிங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? என்னால் முடிஞ்சது நான் பார்த்து ஒவ்வொரு போர்டுக்கும் எடுத்துகிட்டு வரேன். ஆனால் அது போர்டு சேஞ்ச் ஆகிடுது சில நேரம். இந்த நம்பர்கள் உள்ளே வரலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வரேன். அது எல்லாம் கணிப்பு கொஞ்சம் மாறுது. சில நாட்கள் அப்படியே அடிக்கிறாங்க, சில நேரம் மாறிடுது. நாளைக்கு உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்து அதுக்கு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் நேற்று மாதிரி நாளைக்கும் ஒரு வின்னிங் வரலாம். அதிகபட்சமாக வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் எடுத்துருக்கிறேன். பாருங்கள், ஆனால் ரொட்டேட் ஆகலாம். சரிங்களா? 52ன்னு கொடுத்துருக்கேன்னா 25ஆகவும் மாறலாம். அதனால் நீங்கள் நான் கொடுத்த செட்டு எது எடுத்தாலும் கொஞ்சம் மாற்றி ஒன்று வச்சுக்கோங்க. ஏபிபிசி ஏசி. சரிங்களா? உங்களுக்கு கணிப்பு ஸ்ட்ராங்காக எதாவது இருக்குன்னா என்ன நம்பர் வருமோ அந்த நம்பரோடு சேர்த்து அதை வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? 52, 65, 92, 60, 62, 78, 28, 16. சரிங்களா? அந்த மாதிரி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உங்கள் கணிப்பில் இப்போ நம்ம கொடுத்துறது அப்படியே வரும்லாம் கிடையாது. 65ன்னு இருக்கா, 56ஆகவும் மாறலாம். 92 இருக்கா, 29ஆகவும் மாறலாம். 60ன்னு இருக்கா, 06ஆகவும் மாறலாம். 62ன்னு இருக்கா, 26ஆகவும் மாறலாம். அந்த மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா? நாளைக்கு டபுள்ஸ் வருமானம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் வரலாம், வராமையும் போகலாம். அப்படி வந்தால் மேலே இருக்க 4 நம்பர் நமக்கு ரொம்ப முக்கியம். 55, 66, 88, 44 அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா அது பவர் நம்பர் கீழே கொடுத்துருக்குறேன். ஏன்னா நீங்கள் ஒரு நம்பராக சூஸ் பண்ணி வைக்கும் போது அதுக்கு உண்டான பவர் நம்பரையும் வச்சுருங்க. அப்போ கண்டிப்பாக வின்னிங் வந்துடும். சரிங்களா? 3 டிஜிட்டலில் பொறுத்த வரைக்கும் 925, 562, 178, 260, 655, 516, 283, 665. சரிங்களா? இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். நாளைக்கு ஒரு 65ங்கிறது கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி தெரியுது. ஏன்னா போர்டில் எல்லா இடத்துலையும் 65 வருது. அதனால் 60ஆகவும் வரலாம். சரிங்களா? 65ஆக வரலாம், 60ஆக வரலாம், இல்லைன்னா 56ஆகவும் மாறி வரலாம். அதுதான் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்குறேன். எப்படி வருதுன்னு பார்த்துக்கோங்க. அது மாதிரி 283ங்கிற ஒரு நம்பரும் வர வேண்டியிருக்கு. 178 வரலாம் நாளைக்கு. சரிங்களா? உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதிகபட்சமாக நாளைக்கு டபுள்ஸாக வரலாம், இல்லைன்னா சிங்கிளாக வரலாம். எப்படி வருதுன்னு பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா?
நமக்கு எப்பவும் இந்த போர்டு ரொம்ப முக்கியம். அதை பார்த்து எடுத்தோம்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும். சரிங்களா? எனக்கு எது கன்ஃபார்ம் நம்பரோ அதை எடுத்துகிட்டு வரேன். நீங்கள் எதுன்னு சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். அதே மாதிரி நம்ம சேனலில் பார்க்குற நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு என்னுடைய கெஸ்ஸிங் பிடிச்சா கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான ஆனில் போடுங்க. சரிங்களா? அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.